பசங்களா முழிச்சுக்கோங்க. வேக் அப். திஸ் இஸ் அ ஃபைனல் கால் ஃபார் யோர் பப்ளிக் எக்ஸாம். ஸோ இதுக்கு மேலே நாளைக்கு பார்த்துக்கலாம், எனக்கு டைம் இல்லை, மூடே இல்லை மேம் படிக்கிறதுக்கு, பா எக்ஸாமுக்கு தான் டைம் இருக்குல்ல, நான் அந்த கேப் டைமில் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்லாம் நினச்சேன்னா கண்டிப்பாக எதுவுமே உன்னால் முடிக்கவே முடியாது. பிகாஸ் நிறைய உன்னோட லைஃப் இன்ஸ்டன்சஸ் யோசிச்சு பாருங்க. நான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீ அப்புறம் பார்த்தீங்களா? அந்த விஷயம் ப்ராப்பராக நடந்துச்சா? கண்டிப்பாக நடந்திருக்காது. ஓகே, லாஸ்ட் மினிட்ல ஹரி பரியில் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு நம்ம விஷயங்களை பண்ணுமே தவிர்த்து அதை ப்ராப்பராக நம்ம பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உன்னோட மைண்டில் ஒரு கிளாரிட்டி வேணும். ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இப்போ நான் படிக்கலைன்னா என் லைஃப்பில் நான் 10th ஸ்டாண்டர்டுக்கு படிக்கவே மாட்டேன். திஸ் இஸ் த லாஸ்ட் சான்ஸ். இப்போ நீ முழிச்சிக்கலனா தம்பி அவ்வளோதான், டைம் இல்லை, அதுக்கப்புறம் உன் கையில் தான் இருக்குது எல்லாமே. ஓகே, ஏன்னா இப்போ நான் எக்ஸாம் எழுத போகல, நான் எழுதிட்டேன். நவ் இட்ஸ் யோர் டைம். நீங்கள் தான் உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க. இது யாருக்காகவுமே இல்லை, திஸ் இஸ் ஃபார் யோர் ஃபியூச்சர். உன்னோட 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமை நீ ப்ராப்பராக எழுதுனா மட்டும்தான் நீ ப்ராப்பராக உன்னோட 11th and 12th ப்ராப்பர் குரூப் சூஸ் பண்ண முடியும். நீ உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னால் படிச்சு எடுத்து மார்க் காமிக்க முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுத்து யூ கேன் ஷோ யோர் பவர். இதெல்லாம் விட உனக்கு உன் மேலே ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வரும், ஒன்லி இஃப் யூ ஸ்கோர் வெரி வெல். அண்ட் இதுதான் உன்னோட லைஃப்லேயே நீ ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். ஸோ இந்த ஒரு ஜேர்னியில் நீங்கள் நிறைய விஷயம் ஆல்ரெடி கற்றுட்ருப்பீங்க. எப்படி நம்ம டைம் மேனேஜ் பண்ணணும், எப்படி சுற்றி இருக்கிறவங்கள மேனேஜ் பண்ணணும், எப்படி நம்ம எத்தனை ப்ரெஷர் நம்மளுக்கு கொடுத்தாலும் அதெல்லாம் தாண்டி நான் படிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உட்கார முடியும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுட்ருப்பீங்க. ஓகே, இவ்வளோ நாள் அதை பண்ணிட்டு இந்த லாஸ்ட் 15 நாளில் மேம் டயர்டாக இருக்கு மேம் அப்படின்லாம் நீ ஃபீல் பண்ணி இஃப் யூ கிவ் அப், பசங்களா பின்னாடி வந்தவங்கலாம் முன்னாடி போயிடுவாங்க. சரியா? ஸோ நீங்கள் ரேபிட் மாதிரி இருக்காதீங்க. அந்த ரேபிட் அண்ட் டார்டாய்ஸ் ரேஸ் தெரியும்ல, நீ ரேபிட்டாக இருந்திருக்கலாம், ஸ்டார்டிங்லேருந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கலாம். பின்னாடி எல்லாரும் என்னை விட ப்ரிப்பரேஷன் கம்மியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் 15 days டு நாட் டேக் ரெஸ்ட். ஓகே, அப்புறம் யூ வில் லூஸ் த கேம். இந்த லாஸ்ட் 15 days இது வரைக்கும் நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்க, ஐ நோ யூ ஆர் டயர்ட். ஓகே, இந்த டைம்ல நிறைய பேர் உன்னை டம்ப் பண்ணுவாங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ச்சே இவ்வளோ நாள் ஓடின என்ன மார்க் வந்துச்சுன்னு கேட்பாங்க, ஐ நோ. பட் அதெல்லாம் தாண்டி இந்த 15 days தான் நீ இவ்வளோ இந்த மாசங்களா நீ பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு பாலிஷ் பண்ணி நீ இந்த 15 days தான் ஃபுல் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ பசங்களா, இப்போ மேம் எனக்கு ட்ரெயின் ஆகுது மேம் அப்படின்லாம் ஃபீல் பண்ணி கிவ் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கமான், இதெல்லாம் விட்டுட்டு யூ ஹாவ் டு வேக் அப். சரியா? இந்த 15 days இஸ் அ வார்னிங் கால் ஃபார் யூ. அண்ட் இந்த வீடியோ நீ பார்த்துட்டு இருக்கேன்னா நான் உனக்கு என்ன சொல்ல போறேன், எதுவும் புதுசாக நான் உனக்கு சொல்ல போல. இனிமேல் எந்த விஷயத்தையும் புதுசாக பண்ணாத. ஓகே, இருக்கிற விஷயங்கள் என்னென்ன பண்ணியிருந்த அதை உட்காந்து திரும்ப ரிவைஸ் பண்ணணும். சரியா? இனிமேல் நம்ம என்னென்ன படிக்கல அப்படின்லாம் தோணக்கூடாது. எதெல்லாம் நான் விட்டு வச்சேன் அதெல்லாம் நீ பார்க்காத, எதெல்லாம் நான் படிச்சு வச்சிருக்கேன் அதை பாருங்க. ஓகே, இது வரைக்கும் நான் என்னென்ன படிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா இந்த 15 days நீ கண்டிப்பா புதுசா ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, அது மண்டையில நிக்காது. ஓகே, ஸோ என்னென்னலாம் நான் விட்டு வச்சிருக்க டாபிக் அப்படின்னு போய் பார்க்காத, எதெல்லாம் நான் படிச்சு வச்சிருக்கிற டாபிக்னு சொல்லிட்டு லிஸ்டா போடுங்க. அந்த லிஸ்ட்டை போட்டதுக்கு அப்புறம் இனிமேல் என்ன பண்ணணும், உன்னோட ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணும். இப்போ நீ படிச்சதை ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் பண்ண ஆரம்பிக்கணும் எல்லா சப்ஜெக்ட்லையும். திஸ் இஸ் த லாஸ்ட் 15 days ஸ்டடி பிளான். ஓகே, ஸோ டைம் ரன் ஆகிட்டே இருக்கு. நாளைக்கு நான் பண்ணிக்கிறேன்னா நாளைக்கு போயிடும். ஓகே, தெர் இஸ் நோ டைம் டா பசங்களா. ஓகே, ஸோ இது உனக்குமே சரி, யார் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் வச்சுட்டு இன்னைக்கு ஐயோன்னு தலையில கை வச்சுட்டு உட்காந்தனா யார் உன்னை சேவ் பண்ணுவா? நோ ஒன் வில் சேவ் யூ. யாரும் உனக்கு எக்ஸாம் எழுத மாட்டாங்க. நீ தான் முழிச்சுக்கணும். இப்பயே படிக்க ஆரம்பிச்சிருங்க, ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மேம் நான் எதுவுமே படிக்கல 15 days, இந்த ரிவிஷன் எக்ஸாம்ல ரொம்ப மார்க் கம்மியா போயிட்டு இருக்கு, இப்போ நான் என்ன பண்றது? நீ ஆல்ரெடி லேட்டு. நீ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஒழுங்கா லாஸ்ட் 5 year ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்து எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணி தரோவாயிடுங்க.
இதுதான் உனக்கு நான் கொடுக்குற கடைசி சான்ஸ். ஸோ நீ சுத்தமா எனக்கு மார்க்கே வரல மேம், 200 தான் தள்ளுது மார்க் அப்படி நீ நினைச்சனா லாஸ்ட் 5 இயர் பிவிஎஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் உட்காந்து தரோவாக்கி வைங்க. அப்போ உன்னால மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் எஸ் பசங்களா, த ரியாலிட்டி செக். த பேப்பர் டசன்ட் கேர். பேப்பர் உன்னை நீ இவ்வளோ ஒரு வருஷமா படிச்சது இதெல்லாம் வந்து பேப்பருக்கு தெரியாது. அந்த 3 மணி நேரத்துல நீ எப்படி அந்த பேப்பர்ல எழுத போற அதுதான் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்ல பேப்பர்ல ஒழுங்கா ப்ரெசென்ட் பண்ணாம விட்டுறாதீங்க. பேப்பர்ல நீ எப்படி எழுதியிருக்க அதை பொறுத்து தான் உனக்கு மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்களே தவிர்த்து நீ பண்ண ஹார்ட் ஒர்க் எதுவுமே வந்து தெரியாது. ஸோ அதனால பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இனிமேல் நீ வந்து படிக்க கூடாது, எழுதி பார்க்கணும். பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு 50% நீ வந்து இப்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரியா? அண்ட் பேட்டர்ன் இஸ் அ மேப். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, திரும்பி படிச்சுட்டே இருங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் அதனால அது மட்டும் டிபெண்ட் ஆயிருக்க கூடாது, சென்டம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பசங்க எல்லாமே அந்த புக்கிங் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நீ ஆல்ரெடி படிச்சிருந்தோம்னா திரும்ப அதெல்லாம் வந்து படிக்க ஆரம்பிங்க. அண்ட் பசங்களா, 3 hours டெய்லியும் படிக்கிறேன் மேம், இவ்வளவு நாள் 3 hours படிச்சுட்டு இருந்தேன், அது இனிமேல் இல்ல. 3 hours இஸ் நத்திங். இனிமேல் இன்க்ரீஸ் பண்ணுங்க டைமை. 3.5 hours நீ வந்து நான் 4 hours 6 hours டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணோம்னா பாடி ட்ரைன் ஆயிடும். 3.5 hours படிச்சனா இனிமேல் 4 hours ஆக்குங்க. டெய்லி 4 hours படிச்சுட்டு இருந்தா 4.5 ஆக்குங்க. இல்ல மேம் எனக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டாங்கன்னா டெய்லியும் வந்து அட்லீஸ்ட் நீ வந்து 8 to 9 hours வந்து படிக்கணும். சரியா? இதான் ரியாலிட்டி. ஐ ஒன்ட் சே லைக் நீ வந்து இப்ப ஸ்கோர் இந்த மார்க் படிச்சா மார்க் வாங்கிடலாம். 15 daysல நீ புதுசா என்ன படிச்சாலும் மார்க் வாங்க முடியாது. இருக்கிறத ஒழுங்கா ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க. அண்ட் இந்த டைம்ல நீ என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டாப் மிக்சிங் சப்ஜெக்ட்ஸ். இன்னைக்கு நான் சயின்ஸ் படிக்கிறேன்னா சயின்ஸை மட்டும் படி. அந்த டைம்ல மேக்ஸ் புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சிரு. ஓகே, சும்மா ஐயோ நான் வந்து மேக்ஸ் டக்குன்னு படிக்கலன்னு சொல்லிட்டு அதை போய் உட்காந்து படிச்சுட்டு இருக்காது, பயம் வந்துட்டு தான் இருக்கும். ஓகே, ஒன்னு எடுக்கிறியா அதை மட்டும் ஃபுல்லா வந்து சிங்கிள் ஃபோக்கஸ்டா ஹேண்டில் பண்ணுங்க. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாப் ரீடிங். இனிமேல் படிச்சதெல்லாம் போதும்னா இனிமேல் எழுதி பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி பேப்பருக்கு தான் இந்த டீச்சர்ஸ் வந்து நீ ஒரு வருஷம் பண்ண ஹார்ட் ஒர்க்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. நீ அந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்க அதுதான் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ இனிமேல் நீ எழுதி தான் பார்க்கணும். நிறைய மாடல் எக்ஸாம்ஸ் எழுதுங்க, மார்க் எக்ஸாம்ஸ் எழுதுங்க. நீயே 3 hour டெஸ்ட் பேப்பர் நிறைய எழுது. டைம் மேனேஜ் பண்ண கத்துக்கோங்க. ஸ்டாப் ஃபோன் ஸ்க்ரோலிங். இது நான் சொல்ல தேவையில்லை. ஃபோன் எடுத்து தூரம் போட்டுருங்க. ஓகே, ஃபோன் தேவையே இல்லை. சரியா? அப்படி பாக்குறதுனா உங்க அம்மா அப்பா போன்ஸை வாங்கி ஒரு ஸ்பெசிபிக் டைம்ல பாருங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ லாஸ்ட் இந்த 15 daysல நீ என்ன பண்ணணும்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வைஸ் நீ போகணும் அப்படின்னு நினைச்ச அப்படின்னா நான் உனக்கு இந்த ஸ்டடி பிளான் கொடுக்குறேன். இல்ல மேம் நான் இப்ப நான் ரிவைஸ் தான் பண்ண போறேன் அப்படின்னா யூ கேன் கோ அக்கார்டிங் டு தட். பட் சிவியரா இருக்கணும் இந்த 15 days. ஃபர்ஸ்ட் 4 days சயின்ஸ் படிக்கிறேன்னா சயின்ஸ்ல டயக்ராம்ஸ், ஹார்ட்ஸ் கொஸ்டின்ஸ், நியூமரிக்கல்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுவுமே விட்டு வைக்கவே கூடாது. ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. அண்ட் யூனிட்ஸ் எதுவுமே விடக்கூடாதுடா. ஓகே, எல்லாத்தையும் கரைச்சு குடிக்கணும். ஓகே, புதுசா இதையும் மட்டும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. சரியா? புதுசா ஒரு ஃபார்முலா இருக்கு, டாப்லர்ஸ் எஃபெக்ட், அந்த ஃபார்முலா நீ படிக்கலாம் விட்டுரு. இனிமேல் உட்காந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. நெக்ஸ்ட் மேக்ஸ்ல நீ ஃபார்முலாஸ் விட்டுட்டனா தம்பி மார்க்கே வராது. ஸோ அதனால ஃபார்முலாஸ், ஸ்டெப் மார்க்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நல்லா ஸ்டெப் வைஸ் எப்படி எழுதுறேன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. சோஷியல்ல நீ பேராகிராஃபா எழுதுனா மார்க் தர மாட்டாங்க. கீவேர்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், பாயிண்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். மேப், டைம் லைன் எதையும் விட்டு வைக்கவே கூடாது. அண்ட் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல ஃபார்மேட் ரொம்ப முக்கியம். என்னதான் நீ கதையா எழுதினாலும் ஃபார்மேட் கரெக்டா இருக்கா அதை ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இங்கிலீஷ்ல அந்த போஸ்ட் லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட், இங்க கடிதம் கட்டுரை ஃபார்மேட் எல்லாமே பக்காவா எழுதணும். சரியா? அண்ட் ஆத்தர் நேம், போயட் நேம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் எல்லா கொஸ்டின் எல்லா சப்ஜெக்ட்லயுமே நீ வந்து மார்க் டெஸ்ட் கண்டிப்பா எழுதி இருக்கணும். சரியா? அண்ட் பசங்களா, இப்ப உனக்கு 2 ஆப்ஷன். ஏதர் இப்ப ஒர்க் பண்ணு, கண்ணு முன்னு தெரியாம ஒர்க் பண்ணு, இல்லைன்னா வேஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே, இப்ப நீ ஒர்க் பண்ணனா கண்டிப்பா 1 மாசத்துக்கு அப்புறம் நீ ஃப்ரீயா தான்டா இருப்ப, 2 மாசம் ஃப்ரீயா தான் இருப்ப, எதுவுமே இருக்காது. ஓகே, நீ அந்த டைம்ல என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா இப்ப நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டனா மொத்தமாவே உனக்கு வந்து வேஸ்ட் தான். ஓகே, யூ கேன் டூ எனிதிங். அதுக்கப்புறம் உட்காந்து ரிக்ரெட் தான் பண்ணிட்டு இருப்ப. ஸோ ஒழுங்கா இப்ப ஒர்க் பண்ணுங்க, அப்புறம் உனக்கு டைம் நிறைய கிடைக்கும். இப்ப நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டனா அவ்வளவுதான், மைண்ட் செட் போயிடும், உன்னால வந்து படிக்க முடியாது, அப்புறம் ரிக்ரெட் தான் பண்ணுவேன். ஸோ யூ சூஸ் விச் இஸ் த ஆப்ஷன் ஃபார் யூ. ஓகே, ஸோ சயின்ஸ்ல பொறுத்த வரைக்கும் மெஸ்ஸி டயக்ராம்ஸ் வரையக்கூடாது. ஓகே, இப்ப நீ வந்து எரர் கரெக்ஷன் பண்ணணும், எரர் அனாலிசிஸ் பண்ணணும். லாஸ்ட் 15 daysல சயின்ஸ்ல எதுல தப்பு ஆகுது. டு நாட் ஃபர்கெட் நோட் புக் ஆல்ரெடி சொன்னேன். சயின்ஸ்ல இருக்கிற ட்ரிக்ஸ், டயக்ராம்ஸ் எப்படி வரைகிறேன், நான் எப்படி வரைகிறேன், கீவேர்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்கா, ஸ்பெல்லிங் கரெக்டா எழுதுறேனா, இதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. மேக்ஸ்ல நீ வந்து ஃபார்முலாஸ் பக்காவா எழுதணும், ஸ்டெப் வைஸ் கரெக்டா கொடுக்குறேனா, கிவன் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா எழுதுறேனா,
அப்புறம் லைன் போடுறனா சைட் லைன், இதெல்லாம் வந்து நல்லா பாருங்க. ஓகே, அண்ட் சோஷியல் சயின்ஸ்ல சொன்ன மாதிரி மேப் டைம் லைன்லாம் பக்காவா எழுதுறேனா, டேட்ஸ் மிக்ஸ் பண்றேனா, இதெல்லாம் வந்து நீ பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல நம்ம ஃபார்மேட் எல்லாம் ரொம்பவே வந்து முக்கியம். சரியா? ஸோ இனிமேல் உன்னோட டெய்லி செக்லிஸ்ட் எப்படி இருக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சேன், என்னென்ன படிச்சேன் அண்ட் எழுதி பார்த்தனா, இனிமேல் நீ படிக்க கூடாது, எழுதி பார்த்தனான்னு வந்து பாரு. அண்ட் நெக்ஸ்ட் நான் கரெக்டான டைம்ல அந்த ஒர்க்கை முடிச்சேன். நான் 30 மினிட்ஸ் கொடுத்தேன்னா 30 மினிட்ஸ்ல முடிச்சிருக்கணும். அண்ட் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஒரு சாப்டர் படிக்கிறேன்னா அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நீ படிச்சு முடிக்கணும். ஸோ இதான் தான் உன்னோட ஃபைனல் வார்னிங். டாப்பர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மூலெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் சேம் கேஜி ஆஃப் மூளை தான். அவன் என்ன பண்றான், எக்ஸ்ட்ரா கன்சிஸ்டண்டா இருக்கான், எக்ஸ்ட்ரா டிசிப்ளின்டா இருக்கான், இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்கை ஃபாலோ பண்றான். ஸோ நீயும் டாப்பர் ஆகணும்னு நினைச்சேன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டண்டா டிசிப்ளின்டா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க, அலாங் வித் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் தேவையில்லைன்னு நான் சொல்லல, ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் வின்ஸ். ஓகே, ஸோ முடிச்சுக்கோங்க பசங்களா. எஸ் பசங்களா, உன்னோட 15 days ஸ்டடி பிளான் கொடுத்துட்டேன், இனிமேல் உன் கையில தான் இருக்கு. ஓகே, ஸோ ஆல் த எஃபர்ட்ஸ் ஆர் ஃப்ரம் யூ கைஸ். ஓகே, ஸோ இந்த 15 daysல ஐ வில் டூ மை பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எஸ் பசங்களா, இந்த டைம்ல நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ நம்ம எட்டி பிடிக்கணும். சரியா? ஸோ வி வில் சக்சீட். ஆல் தி வெரி பெஸ்ட்.